இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். யாராவது வத்தி வச்சாங்களா? கௌரி கார்மெண்ட்ஸ்ல என்ன நடக்குதுன்னு ஊருக்கே தெரிஞ்சிருக்கு. கொஞ்சம் வெளியே தெருவுல போய் பாருங்க. வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ரீல்ஸே பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி தெரியும்? பரவாயில்ல, அம்மாவும் பெரிய கேடிதான். அந்த பிரியா எக்ஸ்போர்ட்ஸ்ல வேலை பாக்குற பொண்ணு சொல்லுச்சுன்னு மளிகை கடைக்காரரு என்கிட்ட துக்கம் விசாரிக்காத குறையா கேக்குறாரு. இத பாரு செல்வம், இவ சரிப்பட்டு வரமாட்டா. இவ்வளவு நாளா இந்த குடும்பத்தை பத்தி அக்கறை இல்லாம அவ குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தா. இப்போ தொழிலை விட்டுட்டு அவ குடும்பத்தை பார்க்க போயிட்டா. டேய், இந்த குடும்பத்தை நீ தான் பார்த்து ஆகணும். உன் பணம் 50 லட்சம் ரூபாய் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு நல்ல தொழிலை ஆரம்பிச்சு முன்னுக்கு வர வழியை பாரு. இவ பின்னாடி போனா நம்ம மொத்த குடும்பத்தையும் தெருவில் கொண்டு போய் நிறுத்திடுவா. கௌரி, இவ்வளவு பேசுறிய, மகா இல்லைன்னா என்ன? அந்த கார்மெண்ட்ஸ பொறுப்பா பாத்துக்கதான் உன் பையனும் உன் பொண்ணும் இருக்காங்களா? அவங்க அந்த ஆர்டரை முடிக்க என்ன பண்ணணும் பாத்துருக்கணும்ல. ஏன் அவங்க செய்யல? இதுல தனியா தொழில் வேற ஆரம்பிக்கணுமா? செல்வம், நான் உன்னை தப்பாவோ குறைச்சலாவோ பேசுறேன்னு நினைக்காதப்பா. ஒரு தொழில் ஆரம்பிச்சு நடத்தணுங்கிறது அவ்வளவு ஈஸி இல்லப்பா. நம்ம எல்லாரையும் விட மகாக்கு அந்த அனுபவம் இருக்கு. இத வர செல்வம், உங்க அம்மா பேச்ச இந்த விஷயத்துல கேட்காத. உன் பொண்டாட்டிக்கு துணையா நில்லு. அவர் கண்டிப்பா என் கூட எனக்காக நிப்பாரு மாமா. கார்மெண்ட்ஸ நாங்க நல்லபடியா நடத்தி பேசுறவங்க எல்லார் வாயையும் அடைக்கதான் போறோம். அதுவும் சீக்கிரமே நடக்கும். யார் என்ன சொன்னாலும் எதுக்காகவும் என்னோட 2 குடும்பத்தையும் நான் விட்டு கொடுக்கறதா இல்ல. மகா இப்படிதான் இருப்பா. யாருக்காகவும் இந்த விஷயத்தை மாத்திக்க மாட்டா. பரவாயில்லையா? நீ கஷ்டப்பட்டாலும் என்னை தேடி வந்து நல்ல செய்தி சொல்ற பாரு. அங்க நிக்கிறேன். யோ, இன்னுமா என் சரியாடா? கல்யாணம் பண்ணி பாரியா, பொண்டாட்டியோட பவர்னு தெரியும். அதுவும் ஒருத்தி இல்ல 2 பேரு. ஒத்தடம் கொடுக்க கூட ஆள் இல்லாம நிக்கிற தெரியுமா? அதுக்கு வேணா ஆள் ஏற்பாடு பண்ணிக்கலாமா? ஐயோ, ஆளை விடுங்க சார். அந்த மகா எப்படி அலசி கண்டுபிடிச்சான்னு நினைச்சாலே என் தலையெல்லாம் சுத்துது சார். வேலை கூட போயிட்டு போகுது, ஆனா வீட்டுல மாட்டி விட்டா பாருங்க, அதுக்கு மட்டும் அவளுக்கு மன்னிப்பே கிடையாது. அப்போ எனக்கு ஆர்டர் கிடைக்கணும்னு இந்த வேலையை செய்யல. என் மூலமா மகாவை பழி வாங்க நினைச்சிருக்க சார். என்ன சார் நீங்க பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? அவளை பழி வாங்கன்னு மட்டும் நினைச்சிருந்தா வேற ஏதாவது யோசிச்சிருப்பேன் சார். ஆனா அவ உங்கள்கிட்ட தோத்து போய் நிக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் பிரியா எக்ஸ்போர்ட்ல இருக்கிற என் ஆளை வச்சு இந்த இன்டர்நேஷனல் ஆர்டரை உங்களுக்கு வாங்கி கொடுக்க நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். யோ, பதறாதையா, நான் சும்மா உன்னை சீண்டி பார்த்தேன். நான் தெளிவா தான் இருக்கேன். விஷயத்தை தெளிவா சொல்லிடுறேன் சார். பிரியா எக்ஸ்போர்ட் ஓனர் உங்களுக்கு 11 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. 11:30 மணிக்கு வேற ஒருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. யோ, அதான் இன்னும் 1 மணி நேரம் இருக்குல்ல. சார் அதான் லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். நீ ஏன் கவலைப்படுறதுக்கலாம்? சார், நம்ம கிளம்பலாமா? இப்போ மணி சார் 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 ஒரு நிமிஷம் சார் 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 சார். யோ, யார் யா நீ? கிளம்பி போகும்போது இப்படி குறுக்க மறிச்சு நிக்கிற? குறுக்க மறிச்சு நிக்கிறது நான் இல்லையா, அந்த ராகு இருக்கான். ராகுவா? ஆமா சார், இன்னைக்கு 9:10 ராகு காலம். மணி 10 ஆயிடுச்சு சார். இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம கிளம்பிடலாம். ஏய், இந்த காலத்துலடா இருக்க நீ? சார் 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 இருங்க சார். இப்படி நேரங்கள்லாம் பார்க்காம செஞ்சதுனால தான் எல்லா பிளானுமே சொதப்பிட்டு இருக்கு. இந்த ஊர் தடவை நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சார், நான் போய் உங்களுக்கு கெட்டதை நினைப்பேனா சார்? ஒரு ½ hour தானே சார், ப்ளீஸ் சார். சார், நான் சொன்ன அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் சார். ரொம்ப யோசிக்காதீங்க சார், ப்ளீஸ் சார். சார், உள்ள போங்க. கரெக்டாக ஒரு ½ hour கழிச்சு தான் கிளம்பிடலாம் சார். சார்,
11 மணிக்கு ஃப்ரீ எக்ஸ்போர்ட்ல நீங்க இருப்பீங்க சார். அதுக்கு நான் கேரண்டி சார். என்னையா திடீர்னு ராகு கேதுன்னு இறங்கிட்ட? யோ, நான் உன்னை மாதிரிண்ணா வந்துட்டு போறேனா? நான் சார் கூடவே இருக்கேன்யா. ஒவ்வொரு நிமிஷமும் சாருக்கு எது நல்லதா இருக்கும்னு தான் என் மூளை யோசிக்கும். போய் ரெஸ்ட் எடு. என்ன லுக்கு? சார் நம்ம பேச்சை கேட்டாரு. இனிமேல் எல்லாம் சக்சஸ் தான். என்ன கௌரி, காலையிலே உன் கண்ணு பவர்ஃபுல்லா இருக்கு. என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நேரத்துல எக்ஸசைஸ் பண்றது, அப்புறம் இது வேண்டாம் அது வேண்டாம்னு சமைக்கிறத வேஸ்ட் பண்றது. எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன், காஃபி வேண்டான்னு சொன்னீங்க. நான் இந்த காஃபியை மறுபடியும் சூடு பண்ணிலாம் தரமாட்டேன். 2 அடுப்புலயும் பாத்திரம் ஏத்தியாச்சு. நான் சமையலை முடிக்கணும். நான் காஃபியை வச்சுட்டு போறேன். ஆறி போயிருந்தா எடுத்து அப்படியே குடிங்க. அவ்வளவுதானே? இன்னைக்கு எக்ஸசைஸ் டைம் ஈவினிங்கா மாத்திக்கிறேன். அங்க வை. என்ன மாமா, எக்ஸசைஸ் எல்லாம் பலமா இருக்கு? ஹீரோ ஆகணும் சும்மாவாமா? அதான். This is my coffee, don't touch it. மா காஃபி. இது என்ன வீடா ஹோட்டலா? உட்கார்ந்த இடத்துல இருந்து காஃபி ஆர்டர் பண்ற? கௌரி அங்க சமையல் கட்டுல சமையல் பண்றா. மகா சாமி படத்துக்கெல்லாம் பூ போட்டு விளக்கேத்தி வீட்டை மங்களகரமா வச்சுக்கிறா. நீ மட்டும் என்ன வானத்துல இருந்தா குச்சா? போ, நீயே காபி போட்டு குடிச்சிட்டு கௌரிக்கு அப்படியே ஹெல்ப் பண்ணு. போ 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 போன்னு உன்னதான் சொன்ன. போ போங்கப்பா. பேப்பர் படிக்கணும். நேத்து நடந்த கலவரத்துக்கு இன்னைக்கு ரூமை விட்டே வரமாட்டான்னு நினைச்சேன். இவன் என்ன காலையிலே பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கா? என்ன பால் போட்டாலும் கொஞ்சம் கூட அசராம நின்னு விளையாடுறாளே. இவளை என்ன பண்றது?